எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கை செலவுக்கு பணம் தராத கணவன்மார்கள். ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாதிரி ஒரு குழந்தை. இப்போ அவங்க மாசமாகவும் இருக்காங்க. இவங்க இந்த குடும்பம் நிர்வாகம் பண்ணுறதுக்காக கணவர்கிட்ட இருந்து காசு கேட்குறாங்க. அவர் கொடுக்குறாரு, இவங்க செலவு பண்ணுறாங்க. இந்தம்மா மாசமாக இருக்கதான் இந்தம்மா வேலைக்கெல்லாம் போல குடும்ப தலைவி தான். இவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கணவர் இந்தம்மா எப்போ கேட்டாலும் ஏன் எதுக்கு 1000 கேள்வி கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பைசா கொடுக்குறாரு. சில டைம் கொடுத்த காசே அவரே வாங்கிட்டு போயிட்டு செலவும் பண்ணிடுறாரு. அதாவது அவ்வளோ சீக்கிரம் பணம் கேட்டால் கிடைக்க மாட்டேங்குது. இவங்க ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டு வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இவர் கேட்குற எல்லாத்துக்கும் கேள்வியும் கேட்குறாருன்ற ஒரு வருத்தம் அந்த அம்மாவுக்கு இருக்கு. இவங்க கணவரை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற இதுக்காக நம்மக்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம். பாருங்களேன், இதில் குடும்பம்னு வரும்போது ஒரு ஆண்மகனுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா அம்மாவும் பார்த்துக்கணும், மனைவி குழந்தைகளை பார்த்துக்கணும். சில டைம் சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அண்ணன்ற பேர்லையோ தம்பின்ற பேர்லையோ உதவி பண்ண வேண்டி இருக்கு. இவர் நல்ல ஒழுக்கமானவர், கணவர் நல்ல ஒழுக்கமானவர். அதாவது எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அவருக்கு. அப்பா அம்மாவுக்கு மாதம் கரெக்டாக ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றாரு. சகோதரிகளுக்கும் ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ பண்ண வேண்டிய கடமையும் பண்ணிடுறாரு. ஒய்ஃபு குழந்தையும் நல்லா தான் பார்த்துக்கிறாரு. இந்த ஒய்ஃபுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்குற காசுக்கு 1008 கணக்கு கேட்குறாரு. அது இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் பணம் தரமாட்டுறாரு. அப்படியே கொடுத்துருந்தாலும் இடையில ஏதாவது தேவைன்னா வாங்கிட்டும் போயிடுறாரு. இதுதான் இவங்க ஆதங்கம் படுறதுக்கான காரணங்கள். அப்போ எனக்கு கிடைச்ச 2 தாட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஆமாம், நீங்கள் 2 விஷயம் பண்ணலாம். ஒரு விஷயம் என்னென்னா, மாதத்தில் ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒரு கணக்கு போட்டுக்கலாம். மளிகை சாமானுக்கு இவ்வளோ, ஒருவேளை உங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் வாடகை வீட்டுக்கு வாடகை இவ்வளோ, கரண்ட் பில்லுக்கு இவ்வளோ, அப்படி எல்லா மாத செலவுகளை ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் மொத்தமாக எழுதி வச்சுட்டு இதுக்கு இவ்வளோ ரூபா செலவாகுதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு பட்ஜெட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். அவர் உங்கள்கிட்ட காசு கொடுக்கலாம். நீங்கள் அதை கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கலாம். இது ஒரு மெத்தடு. சில வீடுகளில் இந்த செலவெல்லாம் கணவர்மார்களே பார்த்துப்பாங்க. அப்படின்னா என்ன, கரண்ட் பில் கட்டுறது, வாடகை கட்டுறதெல்லாம் அவருடைய கணக்கில் பார்த்து அவர் டைரி மெயின்டைன் பண்ணுவார், அதை கட்டிடுவார். சில வீடுகள் அப்படி நடக்குது. ஸோ இவங்க தான் பேசிக்கணும். அந்த செலவை கணவர் பண்ணுவாரா இல்லை இவங்க பண்ணுவாங்களா, கணவர் காசுக்கு முன்னாடி கொடுத்துருவாரா அப்படின்னு. இது ஒரு மெத்தடு. ஓகே, அதாவது சம்பளம் வாங்கின அன்றைக்கி அந்த பட்ஜெட் போட்டு கொடுத்துட்டு அந்த மாதத்துக்கான செலவுக்கான காசை இவங்க வாங்கிக்கணும். அது இல்லாமல் இவங்க மிசிலீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000-3000 எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி செலவுக்கு நீங்கள் கேட்க வேண்டி வராது பாருங்களேன். இது ஒன்று. சில கணவன்மார்கள் இப்படி கொடுக்கறது கிடையாது. அதாவது சம்பளம் வந்தோடனே மொத்தமாக கொடுக்குற பழக்கம் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஒரு செலவு ஒரு நாளில் வரலாம். இப்போ 1ஆம் தேதியான வாடகை கட்டலாம் வேண்டியிருக்கலாம், 10ஆம் தேதியான இபி பில்லு கட்டலாம், அது ஒரு இல்லையா, டெலிஃபோன் பில்லு வேற ஒரு டேட்டில், அப்படி மாதம் 30 நாளில் வேற வேறு டேட்டில் வேற வேறு செலவுகள் வரலாம். இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் மாதம் ஃபுல்லாக நீங்கள் இடையில கேட்குறீங்கல்ல, அப்போ அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது ஆண்களுக்கு தோன்றது இதுதான். எனக்கே அது நிறைய வாட்டி தோணிருக்கு. இப்போ என் ஒய்ஃப் ஃபோன்லேருந்து ஏதாவது கால் வந்ததுன்னா, ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு எனக்கு தோணாது. எதுக்கோ செலவுக்கு காசு கேட்க வராங்க, அதுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். என் பசங்க கூப்பிட்டாலும் எனக்கு அப்படி தான் தோணும். கிட்டத்தட்ட 10ல் ஒரு 8 வாட்டி நான் சொல்கிறதா தான் இருக்கும் காரணங்கள். பசங்க அப்பா வரும்போது பேனா வாங்கினுவா, அது அவங்களுக்கு தேவையான தான் கேட்பாங்க. ஆனால் அவங்க கூப்பிட்றாங்கனாவே நமக்கு ஒரு செலவு வைக்கிறாங்க அப்படின்றது தான் நமக்கு ஒரு தாட்டு. உண்மையாகவும் இருக்குது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இப்போ கணவருக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அந்த மாதம் ரொம்ப டைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபோன் பண்ணுறதெல்லாம் பைசாக்காகவே இருக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி மன கஷ்டம் வந்துடுது. என்னடா சொந்தங்க, அப்பா அம்மாவும் பைசா தான் கேட்குறாங்க, அக்கா தங்கச்சியும் பைசா தான் கேட்குறான், பொண்டாட்டியும் பைசா தான் கேட்குறான், நம்மனா ஏடிஎம்மா பைசா எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த ஃபீலிங் வருது. இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலவு விஷயமா நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க தெரியுமா ஒரு நாளில்,
அதெல்லாம் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்படின்னா என்ன, இப்போ இவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார், ஒரு 500 உங்களுக்கு அனுப்பணும் இன்றைக்கி ஈவினிங்க்கு, அந்த ஒரு வாரத்துக்கான காய்கறி வாங்கணும், அதான் உங்களோட அஜெண்டான்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஃபோன் பண்ணி காய்கறி இல்லைங்க ஒரு 500 அனுப்புங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் அனுப்பிடலாம். 500 நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் காய்கறி வாங்கி வைக்கிறேன், இல்லைன்னா நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது காய்கறியோட வாங்க. இதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. எதெல்லாம் பைசா விஷயமா இருக்கோ அதெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணுங்க. பாக்கி சாதாரண விஷயமா, எப்படிங்க ஆஃபீஸ்க்கு ஒழுங்காக போனீங்களா, மத்தியானம் சாப்பிட்டீங்களா, இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிக்கலுங்க. அப்போ என்ன ஃபோன் கால்னு வந்ததுன்னா அன்பா பரிவா பேசுறதுக்காக மட்டும்தான் நீங்கள் கூப்பிடுறீங்கன்றது அவங்க மனசில் ரெஜிஸ்டர் ஆகும். பாக்கியெல்லாம் செலவுக்காக கேட்குறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒன்று, அந்த மாதத்துக்கான தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டே கேட்டு வாங்கிடுங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அப்பப்போ தான் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா அந்த பைசா கேட்கறதுக்கு பதிலாக வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணி, இப்போ வாட்ஸ்அப் இல்லாதவங்க யாருமே கிடையாது, ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாதவங்க யாருமே கிடையாது, சரியா? ஸோ கணவருக்கும் தெரியணும் ஒய்ஃப் வந்து எப்போ பார்த்தாலும் பைசாக்கு தான் கேட்குறாங்கன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு விஷயம், நிறைய பெண்களுக்கு, திருமணமான பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவர் சம்பாதிக்கிறதுல ஒரு அமௌண்ட் அப்பா அம்மா கொடுத்துட்றாரு, ஒரு அமௌண்ட்டை வந்து தங்கச்சிக்கும் அக்காக்கும் இப்பவும் கொடுத்துன்னு இருக்காரு. இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய $1 மில்லியன் இதாக இருக்குது, கஷ்டமாகவே இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆண்மகன் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து தான் ஆகணும், அவங்கள செலவு பண்ணி தான் ஆகணும், மாற்றுக்கிறதே கிடையாது. அது அவங்க கடமையில் வருது. சகோதர சகோதரியோட வாழ்க்கை நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நல்ல கணவர், நல்ல ஃபேமிலி, நல்ல செட்டில் ஆகிட்டான்னு வச்சுக்கலாம். மேபி இவரோட பெட்டராக இருந்தாங்கன்னா ஒரு 5 பைசா செலவு பண்ண தேவையில்லை அக்கா தங்கச்சிங்களுக்கு, ஏன்னா அந்த செட்டில்ட் ஆகிட்டாங்கன்னு. ஒருவேளை அவங்க லைஃப்பும் ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னா ஒரு சகோதரனாக காப்பாற்ற வேண்டிய வேலை அவருது. அவர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர் உதவிட வேண்டியது அவருடைய கடமையில் தான் வருது. இதிலெல்லாம் ஒய்ஃப் வந்து நுழைக்கக்கூடாது. ஒய்ஃபுகளுக்கு இதெல்லாம் எப்போ புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவை அவங்களோட சகோதரர்கள் பார்க்காத போது தான் அதோட வலி தெரிய வரும். புரியுதுங்களா? இப்போ நம்ம கணவர் பரவாயில்ல, அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாரு அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வரும். இப்போ அடுத்த ஒரு விஷயம், ஆண்களுக்கான ஒரு விஷயம். எல்லா ஆண்களுக்கும், பொதுவாக திருமணமான ஆண்களுக்கு என்ன தாட்டு தெரியுமா? ஏதோ ஒரு வீட்டில் இருக்க ஒரு பொண்ணை கல்யாணன்ற பேரில் துணைவி ஆக்கி வாழ்க்கை ஃபுல்லாக அவங்கள நாம் கவனிச்சுக்கிறோம், நம்ம ஒரு வாழ்க்கை கொடுக்குறோம் அப்படின்ற தாட்டு தான் நிறைய ஆண்களுக்கு இருக்கு. அதனால தான் இப்படி சிந்திக்கிறாங்க, இதுக்கு காசு கொடுக்கணுமா மாதம் மாதம், நான் தானே வாழ்க்கை 3 வேளை சாப்பாடு போட்டு இங்கே எங்கள் வீட்டிலே தங்க வச்சு, அவங்க வீட்டில் காரு பைக்கு இந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது, என் வீட்டில் எல்லாமே இருக்குது, அவங்க வீடு ஒரு குடிசை, என் வீடு மாளிகை, இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் ஏன் வருதுன்னா, வேறு வெளி வீட்டிலேருந்து ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து அவளுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு. பாருங்களேன், திருமணம் மட்டும்தான் ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் கொடுக்குது. அப்படின்னா என்னென்ன, ஒரு ஆண் இதை நான் சொல்கிறதெல்லாம் பொதுவானது, ஒரு ஆண் திருமணம் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை விட சோஷியல் ஸ்டேட்டஸில் கம்மியாக இருக்கிற பெண், வசதி இருக்கிற வீட்டில் தான் பொண்ணு எடுக்கிறார். அப்படின்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் இவரோட லைஃப் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகுன்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. எந்த ஒரு ஆணும் வந்து, இப்போ நான் வந்து இல்லை ஒரு அம்பானி வீட்டு போனால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து என் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்க முடியாது. அப்போ நான் வந்து என்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுல இல்லை ஈக்குவலாக இருக்கிற இடத்துல தான் பொண்ணு எடுப்பேன். அப்படி தான் எல்லோரும் பண்ணுவாங்க. பொண்ணுக்கு அப்படி கிடையாது. பொண்ணு வந்து நார்மல் ஃபேமிலி வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கலேன், ஒரு பணக்கார வீடு, தங்க அப்பாவோட ஒரு 10 மடங்கு பைசாவில் பணக்காரராக இருக்க வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம். அது பொண்ணுக்கு அமையலாம், ஆணுக்கு அமையணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வரேன். இந்த திருமணம்ன்ற கான்செப்ட்லேயே ஆண்களுக்கு இந்த தாட் இருக்கு இல்லையா, நான் வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடு, அது அப்படி பார்க்கக்கூடாது. எனக்கும் அந்த தாட் இருந்தது ஒரு காலத்தில். நான் எப்போ மாறினேன்னா, நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது தான். அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவனும் மனைவியும் ஏதோ ஒரு மாலில் போகிறாங்க, அப்புறம் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூ பண்ணுறவர் கேட்குற கேள்வியில் அவர் கொடுத்த பதில் தான் நம்மளை யோசிக்க வச்சது. அது என்னென்ன, அந்த மனைவின்றவங்க கழுத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நெக்லஸ் போட்டிருக்காங்க, ஒரு வைரம் மோதிரம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கேள்வி கேட்குறவர் என்ன கேட்குறாருன்னா, என்னம்மா உங்கள் கணவர் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற மாதிரி தெரியுது, நெக்லஸ் என்ன, மோதிரம் பார்த்தீங்கன்னா வைரம், பிரேஸ்லெட்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு தானே பதில் சொல்லணும், அவங்கள தானே கேட்டிருக்காங்க. அப்போ அவர் கணவர் இன்டர்ஃபியர் பண்ணி கணவர் பதில் சொல்கிறார். அதுதான் இதில் பெரிய பியூட்டியே. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க எனக்கு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம்னு ஒரு ஆப்ஷன் வருது இல்லையா, நிறைய இடத்துல இருந்து ஆப்ஷன் வரும், கரெக்டா? அப்போது
ஒரு 10 ஆப்ஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். கடைசியாக இவரை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வேணும்னா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். அவர் வந்து இவரை விட 10 மடங்கு பைசாக்காரராக இருந்திருக்கலாம். அதெல்லாம் இவருக்கு தெரியாது, என்னென்ன ஆப்ஷன் வந்தது இல்லை, தெரிஞ்சிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவங்க என்ன முடிவு பண்ணிட்டு வராங்கன்னா, இனிமே இந்த பிறவியில் என் வாழ்க்கை வந்து இவரு கூட தான் அப்படின்னு நம்பி வராங்க. எங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு வந்து தாயா இருந்து பார்த்துப்பாங்க. நான் ஆஃபீஸ் போயிட்டு பணம் அதை சம்பாதிச்சு கொண்டு வர்றது மட்டும்தான் என் வேலை. பாக்கி வீடை நிர்வாகம் பண்ணுறது, குழந்தைங்களை வளர்த்து பெரியவங்களை ஆக்குறது, சொசைட்டியில் அவங்கள பெரிய ஆளு பாருங்க என் பசங்க இப்போ தான் 12th எழுதி முடிச்சிருக்காங்க. அப்போ எல்கேஜி டு 12th நானும் ஸ்கூல் டாப்பர் தான். ஆனால் பசங்களை படிக்க வச்சு என் பொண்டாட்டி தான். எப்போ பார்த்தாலும் கூட இருந்து பார்த்து நம்ம வந்து எப்போம்மா நல்லா படிக்கிறியா, எல்லாம் படிக்கிறியா, உனக்கு பேனா பென்சில் வேணுமா, ரப்பர் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, ஏதாவது டவுட் இருந்தால் வாமான்னு சொல்லுவோம். அது வரவே வராதுங்க குழந்தைங்க. அப்போது வருதோ வரலையோ கூட இருந்து பண்ணுறது யாரு? மனைவி தான். அப்போ அவர் சொல்றாரு, அந்த மனைவின்றவங்க அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி நம்ம கூட வாழ்ந்துன்னு இருக்காங்க. அப்படி அவங்க தியாகம் பண்ணி வாடுறவங்களுக்கு இந்த நெக்லஸ், இந்த மோதிரம், பிரேஸ்லெட்லாம் கம்மி. என் வசதிக்கு என்னால் இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது, இது என்னோட நன்றி கடன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அவருக்கு திருமணத்தை பற்றி நல்ல ஒரு புரிதல் இருக்கு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. புரியுதுங்களா? ஸோ கணவன்மார்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டாவே மனைவியோட ஸ்பெஷாலிட்டி புரிஞ்சிடும். ஏன் அது புரியல? நம்ம இப்படி புரிஞ்சுக்கிறதுனால ஏதோ ஒரு வீட்டு பொண்ணை இங்கே கூட்டின்னு வந்து நம்ம தான் வாழ்க்கை கூட்டின்னு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற அந்த தாட்னால தான் ஒய்ஃபை வந்து மட்டம் தட்டுறாங்க. எப்போ இந்த புரிதல் வருதோ அப்போதான் அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வரும். இல்லை, மனைவின்றவங்க வந்து நினச்சிருந்தா வேற ஒரு வீட்டில் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். அங்கே ஆகோன்னு வாழக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்கும். நம்ம கூட வந்து நம்ம என்ன செட்டப் லைஃப் கொடுக்குறோமோ அதுதான் அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க. பெரிய கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க. கிட்ட நம்ம பசங்களை வளர்க்குறாங்க, நம்ம கூடயே இருக்கிறாங்க, நல்லது கெட்டதுக்கெல்லாம் நம்ம கூட இருக்காங்க. அப்போ யார் தியாகம் பண்ணுறான்? கணவன்ற ஒரு ஆண்மகன்றவன் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க அப்பா அம்மா அந்த சப்போர்ட்லேயே வளர்ந்துடுறான். ஒரு பெண் அப்படி இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புது டெரிட்டரி. புருஷன் வீடுன்றது ஒரு புது இடம். மாமனார்ன்றவர் அவர் ஒரு டைப்பாக இருப்பார், மாமியார் ஒரு டைப்பாக இருப்பாங்க, நாத்தனார் ஒரு டைப்பாக இருப்பாங்க, புருஷனே ஒரு டைப்பாக இருப்பார். இவங்களுக்கு இடையில அந்த இடத்துல வாழ்ந்து அவங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைலெல்லாம் மாற்றி கிட்டத்தட்ட தியாகம் தான். இது ஒவ்வொரு கணவன்மார்களும் புரிஞ்சோம். சரியா? ஸோ கணவன்மார்கள் இல்லை 2 பேரும் பேலன்ஸ் பண்ணோம். அதான் மனைவிமார்கள் வந்து டெய்லி கூப்பிட்டாவே பைசாக்காக தான் கூப்பிட்றாங்கன்ற அந்த மைண்ட் செட் வந்து கணவருக்கு வர்றதுக்கு காரணம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாளில் 10 வாட்டி உங்கள் கணவரை கூப்பிட்றீங்கன்னா அந்த 10 வாட்டி எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டு பாருங்களேன். வரும்போது அது வாங்கிடுவாங்க, வரும்போது இதை வாங்கிடுவாங்க, எனக்கு இதுக்கு பைசாக்கு எனக்கு உடனே வாட்ஸ்அப் இது பண்ணுங்க, கூகுள் பே பண்ணுங்க, இப்படியே மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அவருக்கு என்ன தோணும்? இதான் தோணும், எங்கே அன்பு இருக்குது, பைசாக்காக தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ என்னோட தாழ்மையான புரிதல் என்ன, ஒன்று அந்த மாத செலவெல்லாம் முன்னாடியே கேட்டு வாங்கிக்கிற வேண்டியது, பட்ஜெட்லாம் போட்டுட்டு. 2வது வந்து அப்பப்போ கேட்குறதா இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்றேங்க, நீங்கள் பார்த்து இது பண்ணணும் தோணுதோ அது பண்ணுங்க அப்படின்னு பண்ணுங்க. ஃபோன் பண்ணி பேசுறது வந்து ஆஃபீஸ் போயிட்டீங்களா, கரெக்டாக போனீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அன்பு பெருகும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது என்னுடைய தாழ்மையான கருத்து, என்னுடைய வாழ்க்கை புரிதல் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் கருத்து சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி பைசா தராத கணவன்மார்கள் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும். எனக்கு ஏதோ தெரிஞ்சதை நான் சொன்னேன். உங்களுக்கு இதை பற்றி நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை பார்த்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.